கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சோதனம் வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத அளவுக்கு பூட்டுவருமா இருக்கிறவர் போல் சொல்லுகிறதாவது, பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வசனத்துக்காக உம்முடைய கரங்களில் இருக்கிறோம். வார்த்தையை ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வதித்தாரும், சமீபத்திலும் தூரத்திலும் கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்தாரும். தொடர்ந்து எங்களோடு ஆண்டவர் பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த சபையினுடைய ஒவ்வொரு சபைக்கும் தன்னை ஒவ்வொரு முறையிலே தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் காலங்களை அறிந்தவனாலே காலங்களுக்கு ஏற்ற ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நான் வேற எதுவுமே விளக்க விரும்பவில்லை. அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை மட்டும் உங்கள் நடுவிலே சொல்ல விரும்புகிறேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும். முதல்ல அவர் பரிசுத்தம் உள்ளவர், இரண்டாவது சத்தியம் உள்ளவர், மூணாவது சொல்லப்பட்டிருக்கிறது தாவீதின் திறவுகோலை உடையவரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியத்தை அங்கே ஆண்டவர் தன்னை போய் சொல்லுகிறார். முதலாவது பரிசுத்தம் உள்ளவர், இரண்டாவது சத்தியம் உள்ளவர், மூணாவது தாவீதின் திறவுகோலை உடையவர். சரி, யாருக்கு சொல்லுகிறார் அப்படின்னா, பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறார். அதுல எபேசு சபை இருக்கு, சிமர்னா சபை இருக்கிறது, லவோதிக்கா சபை இருக்கிறது, பெர்கமு இருக்கிறது, சர்தை இருக்கிறது. அந்த சபைக்கெல்லாம் அதை சொல்லல, ஆனா இந்த சபைக்கு தான் சொல்லுகிறார். 3 காரியத்தை தன்னை குறித்து சொல்லுகிறார். இந்த பிலதெல்பியா என்றால் என்ன அப்படின்னா, சகோதர சிநேகம் என்று அர்த்தம். பிலதெல்பியா இஸ் ஈக்வல் டு சகோதர சிநேகம். அது போல உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் மேலுள்ள சகோதர சிநேகத்தோடு உங்க வாழ்க்கை, உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய நடைமுறை அனுபவங்கள் இருக்குமானால், இந்த தேவன் உங்களுக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால், பரிசுத்தம் உள்ளவர், இரண்டாவது சத்தியம் உள்ளவர், மூன்றாவது தாவீதின் திறவுகோலை உடையவர். சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது அதனுடைய செயல்முறை நோடியர் அவர் நாமத்தை வெளிப்படுத்திட்டு தன்னுடைய செயல்முறையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஒருவரும் திறக்க முடியாத திறக்கிறவர், ஒருவரும் திறக்க முடியாத அளவுக்கு அவர் என்ன செய்கிறவர், பூட்டுகிறவர். 2 செயல்முறை சொல்றார். கவனிங்க, 2 காரியம் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அவர் திறந்தாச்சுன்னா ஒருவரும் பூட்ட முடியாது. அவர் திறந்தா ஒருவரும் பூட்ட முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்புறம் ஒருவரும் அப்படி போட்டுகிறவர். சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய செயல்முறை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுக்கு கீழே நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கார், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. இன்னைக்கு சொல்ல போற செய்தி என்னன்னா, பூட்டுகிறவர் அல்ல, திறக்கிறவர் அப்படின்னு சொல்ல போற. நம்முடைய ஆண்டவர் யார்? பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தன் கையில திறவுகோல் வைத்திருக்கிறவர். அவர் யாருன்னா திறக்கிறவர். யாரு? திறக்கிறவர். அந்த ஒரு சுவிசேஷத்துல எப்பத்தான் அப்படின்னு சொல்றார். அது வாய் பேச முடியாது, செவிடு. எப்பத்தான் என்றால் திறக்க படுவாயாக. அன்று இயேசு கிறிஸ்து திறந்தார். பல ஆண்டுகளாக பரிசுத்தவானின் பாவியும் கல்லறை அடைச்சு வச்சிருந்து
பூட்டி வச்சிருந்து சீல் போட்டிருந்து. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே உயிர் தெழுந்த வல்லமையினாலே அந்த கல்லறையை கத்தடை செய்தார், திறந்தார். அதுக்கு முன்னால யாருமே திறக்க முடியல, அவர் திறந்தார். நம்முடைய ஆண்டவர் எது திறக்க முடியாது என்று முத்திரை போட்டிருக்கிறதோ அதை திறக்கிறவர். இந்த நாளிலே செய்தியில சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு என்ன திறக்கணும், ஆண்டவர் என்ன திறக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், என்ன வகையில ஆண்டவர் திறக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கோரேஸ் என்று சொல்லுகிற புறஜாதியான ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனே கத்த ராஜாவா மாற்றினார். ஆண்டவர் அவனுக்கு முன்னால செல்லுன்னு சொன்னார், வெண்கல கதவையும் இரும்பு தாழ்பால்களையும் முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற காரியத்தை திறந்து அங்குள்ள பொக்கிஷத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அவன் ஜெபம் பண்ணல, அவன் புறஜாதியான், ஆண்டவரை தேடல. ஆனா அவனுக்கு முன்னால சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்துடைய நிறைவேறுதல், வெண்கல கதவை உடைக்கிறார், இரும்பு தாழ்பாக்களை முறிக்கிறார், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை திறந்து ஒளிப்படுத்துகிற பொருட்களை எல்லாம் இருக்கிறார் கொடுக்கிறார். அவர் திறக்கிறவர். நான் திரும்ப சொல்கிறேன், கவனிங்கள். தேவன் நோவா காலத்துல வானத்தின் மதகுகளை திறந்தார். இந்த பூமியின் ஆள் கடவுள் இருக்கிற அத்தனை நீரூற்றுகளையும் ஆண்டவர் திறந்தார். திறக்கவே முடியாது, ஆனா திறக்கிற ஆண்டவரா இருக்கிறார். அந்த சொல்றது நான் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். திறக்கிறவர் யார்? பரிசுத்தம் உள்ளவர். திறக்கிறவர் யார்? சத்தியம் உள்ளவர். திறக்கிறவர் யார்? கையில ஒரு திறவுகோலை வைத்திருக்கிறவர். இப்ப நான் சொல்ல விரும்புகிறேன், பேதுருவ அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்க பேதுருவ சிறைச்சாலையில் அடைச்சிருக்காங்க. மறுநாள் அவன் தலையை வெட்ட போறான். கவனிங்க, 3 காவலுடைய பூட்டையும் பூட்டி ராஜா கையில இருக்கு சாவி. யார் கையில இருக்கு? ஏரோது கையில இருக்கு சாவி. பேதுருவை சுத்தி 2 காவல் இருக்கா, 2 பேர் இருக்கா, கையில சங்கிலி போட்டு மாட்டி இருக்கு. ஆனா அந்த 3 காவலுக்கும் சாவி கிடையாது, பூட்டு உண்டு. பூட்டு இருக்கு, சாவி இருக்கு. சாவி இல்ல, ஆனா தேவன் அவனுக்கு என்ன செய்தார்? திறந்தார். ஏன்? அது பின்னால சொல்ல போறேன். ஏன் திறக்கா அது சொல்ல போறேன். அப்போ திறக்க முடியாது திறக்கிறவர் என்று சொல்ல போறேன். கவனிச்சாங்க. 430 வருஷமாக எகிப்தில் இஸ்ரவேல் ஜனத்தை அடைச்சு வச்சிருக்கு, திறக்கவே முடியல. ஆண்டவர் பஸ்காட்டு குட்டி ரத்தத்தினாலே ஒரே மணி நேரத்துல அதை திறந்து உடைச்சு வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்தில் 40 ஆண்டுகளை பிரயாணம் பண்ணி விசுவாசித்த 2 பேரை அந்த கானானுக்குள்ளே கொண்டு போய் செத்தவன் ஒருவன், உயிரோடு இருக்க 2 பேர், மொத்தம் 3 பேர் எகிப்திலிருந்து புறப்படல. அது சேர்ந்தாங்க. அது யோசேப்புடைய எலும்பு பிளஸ் யோசுவா காலேப் 3 பேர் போய் அங்க போய் சேர்ந்தாங்க. அப்போ திறக்கவே முடியாது என்று பல ஆண்டு காலம் அடைக்கப்பட்டது திறந்து கொண்டு போனார். நான் சொல்லுறேன், ரஷ்யாவுக்குள்ள இப்பவும் இல்ல, காலம் சென்று போன இந்திரா காந்தி அம்மையுடைய பீரியடு அது. அந்த சோதனம் ஒரு பைபிள் கொண்டு போக முடியாது. கொண்டு போன தலையை அறுத்துருவான். இரும்பு திரை நாடு பலர் ஜெபித்தாங்க, அழுதாங்க. நமக்கு முன்னால போற பெரிய மந்தை அதுல உபவாசம் பண்ணினாங்க. ஆண்டவன் ஒரு காலம் வந்துச்சு, சின்ன பின்னமா உடைச்சா ரஷ்யாவை உடைச்சு பைபிள் எல்லாம் போயிட்டு உள்ள. இப்போ லெலின் தங்கி இருந்த வீடு தான் உலகத்திலேயே, நல்லா கவனிச்சாங்க, உலகத்திலே அத்தனை நாடுக்கும் பைபிள் அனுப்புகிற அச்சு கூட ரஷ்யாவில். நான் சொல்லுது உண்மை. என்னமோ உங்களுடைய நரம்ப தூண்டி விடுவதற்காக சொல்லல. லெலின் அதான் கம்யூனிஸ்ட உருவாக்கிறவன். லெலின் யாருன்னா உடைய பாஸ்டருடைய பையன். ஆமா, பாஸ்டரும் பாஸ்டர் அம்மாவும் பண்ண அநியாயத்தை பார்த்துட்டு இவங்கள்ட்ட ஆண்டவர் இல்ல அப்படின்னு கடவுளே இல்லைன்னு போயிட்டான். அவன் தான் கம்யூனிஸ்ட உருவாக்கினவன்.
ஆனா அவன் சொல்லிட்டு பல காரியம் கேட்டு போனான். ஆனா ஆண்டவர் அவன் தங்கி வாசம் பண்ணின அதே வீட்டை விலைக்கு வாங்கி, அமெரிக்காவில் இருக்கிற ஒருவன் விலைக்கு வாங்கி அங்கேயே அச்சு இயந்திரத்தை உண்டு பண்ணி உலகம் முழுவதுக்கும் பைபிள் அச்சடித்து விநியோகம் பண்ற இடம் இதுதான். ரஷ்யா லெனின் தங்கியிருந்த வீடு. அதான் சொல்றேன், முடியாது அப்படிங்கிற சரித்திரத்தையே அழிச்சிட்டு முடியும் என்று சொல்லுகிற ஆண்டவர் தான் நானும் நீங்கள் ஆராதிக்கிறது. இப்ப நான் கேட்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே பார்த்துட்டு இருக்காங்க, அஞ்சலு விளங்குதா? உங்களுக்கு சூழ்நிலையே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் வரல, அதனால நான் இதே நான் பார்க்க மாட்டேன். வருது போகுது, ஆனா ஒருவர் வரணும். யாரு? கர்த்தர். அவர் தான் வரணும், அவர் தான் வரணும். மீதி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. வருவாங்க போவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்று நாம் அறிய வேண்டிய என்னன்னா, அவர் திறக்கிறவர். அவர் யாரு? சொல்லு, திறக்கிறவர். உங்களுக்கு இன்னைக்கு என்ன திறக்கணும்? இப்ப நான் உங்களுக்கு நான் இதை சொல்லிட்டு போகணும். நிறைய பேரும் நான் கொஞ்சம் கூட விஸ்தாரம் சொல்ல போறேன். கவனிக்க, எஸ்தர் ராஜாதி காலத்துல ராஜ அரண்மனை பூட்டி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு புரியல. ஆக 127 நாடுகளுக்கும் ராஜாவா இருக்கு. ஆகேஷ் ராஜா பக்கத்துல ஒரு பொம்பளையும் போக முடியாது. அது தெரியுமா? அவனை போல வசனத்துல சுத்தவான் வேற யாருமே கிடையாது. அன்னைக்கு அவ்வளவு பேரும் ராஜானா பொம்பளைக்கு மேல படுத்திருந்தான். யாரு? மற்ற ராஜாக்கள். ஆகேஷ் ராஜாவிட்ட மனைவி கூட அவர் கூப்பிட்டாதான் போக முடியல, கொண்டு விடுவான். அப்படி இப்படி சட்டம் அங்க இருந்துச்சு. அவர் 127 ஆம்பளையும் போக முடியாது. அவனுக்குன்னு சில ஆட்கள் உண்டு. அவன் மட்டும் நினைக்கிறாங்க சாப்பாடு கொடுக்குவான், தண்ணி கொடுக்குறவன், அவருக்கு பக்கத்துல வேலை செய்யறவன் மட்டும்தான் தெரியும். அது ஒரு ஷிஃப்ட் வரைச்ச முடியும். ஒரு ஷிஃப்ட்னா 3 மணி நேரம். அது 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த 3 வேலை செய்வான், மாறிடுவான், அடுத்த 3 நேரம் வருவான். அப்படியே இருக்கும். அப்பேற்பட்ட இடத்துல யூத கோலம் அழிக்கப்பட போகுது. மொர்தெகாய் எஸ்தர் ஜெபம் பண்றாங்க, உள்ள போக முடியாது சொல்லிட்டா. ராஜா கூப்பிடாம போன தலைய வெட்டிடுவான், மனைவியோட பார்க்க மாட்டான், வெட்டிடுவான். என்ன செய்வது? பூட்டப்பட்டு கிடக்கு. ராஜா இடத்துல பரிதி பேசுறதுக்கு இடம் இல்ல. ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் சமூகத்துல 3 நாள் அல்லும் பகலும் குச்சியாமலும் குடியாமலும் இருந்து ஜெபம் பண்ணிட்டு எஸ்தர் துணிஞ்சு போனா, செத்தாலும் சாவேலும் போனா. கர்த்தர் வாசல சொல்லுங்க திறந்தார். ஏறக்குறைய 40 வருஷம் திறக்க முடியாத கதவை கர்த்தர் திறந்தார். ஆகேஷ் ராஜாவுக்கு புரிய முடியல. எஸ்தர் வாரா, செங்கோல் நீட்டலனா அவ குளோஸ் பக்கத்துல தலையை அறுத்துருவான். அதனால அடக்கம் இல்லாம செங்கோலை வச்சுட்டான். நீட்ட வச்சது யாரு? கர்த்தர். நான் கேட்கிறேன், உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். அப்படி அப்படி ஆரணிக்கு வரும்போது அப்படி வரணும். பெலஸ்தா கோலம் கலக்கப்படும். அது திட்டம், தேவ சித்தம். எப்போ கலக்கப்படும் தெரியாது, அது தெரியாது. அது மாதிரி 6வது அற்புதம் நடக்கும். எப்போ தெரியாது. எதிர்பார்த்து வருவதற்கு கிடைக்கும். எதிர்பார்த்து வருவது கிடைக்கும். நான் ஒவ்வொரு ஆராதனைக்கு வந்துட்டு போகும்போது ஒரு எதிர்பார்ப்போடு வருவேன். ஆமா, நீங்க எப்படி வாரையில வரலையே தெரியாது. ஒரு பிரசங்கம் பண்ணுவார், ஒரு பாட்டு பாடுவார், அந்த பாஸ்டர் பாட்டு பாடுவார், அரை நடத்துவார், 3 குரூப் பாடும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. காலத்தீங்கு போலத்தி நேரம் போக்குதும் இருக்காங்க. ஆனா எப்பொழுது குளம் கலக்கப்படும், அற்புதம் நடக்குமே அப்படின்னு துடித்து வருவரே இல்லை. அதனால வந்தவங்க சிலருக்கு எப்படி போறாங்க? வெறுமையா போறாங்க. காரணம் என்ன? எதிர்பார்ப்பு இல்லை. ஆண்டு அற்புதம் செய்வா, அதிசயம் செய்வா, குலம் கலக்கப்படும், தேவ சித்தம் உண்டாகும் அப்படி எதிர்பார்ப்பு இல்ல. இன்னைக்கு வார விசுவாசிகள் வந்துட்டு போற என்ன காரணம் என்ன? அவன் இஷ்டத்துக்கு அவன் பொறுப்புல பொய்ய வராங்க. காரணம் என்ன?
எதிர்பார்ப்பு இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. அதான் முக்கியம். பாருங்க, 18 வருஷமா ஒரு அம்மா கூனி சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கா. எப்படியாவது எனக்கு கூனு நிமிடம் எதிர்பார்த்து வந்தா. அன்னைக்கு இயேசுனார் வந்தார். அன்னைக்கு பிரசங்கம் யார் தான்? இயேசுனார் தான். அவர் பிரசங்கம் பண்ணார், அந்த அம்மாவை தொட்டார், குணமாக்கினார், நிமிர்ந்து இழுத்து விட்டார். நான் கேட்கிறேன், எதிர்பார்ப்போடு வருகிறவனுக்கு ஆண்டவர் திறக்கிறார். இது எஸ்தர் கவனிங்க, எதிர்பார்ப்போடு போனா வாசலை கத்த திறக்கிறார். இன்னைக்கு நான் சொல்ல வார்த்தை கவனிங்கள், வாசலை ஆண்டவர் திறக்கிறார். சரி, இங்க கவனிங்க, இப்பதான் சொல்ல போறேன். முக்கியமான பாயிண்ட் இப்பதான் வந்து திறக்கணுமானா அது என்ன இருக்கணும்? பூட்டி இருக்கணும். அப்படிதானே திறக்க முடியும். சரி, எப்படி பூட்டப்படுது அதை நம்ம சொல்லிட்டார். அப்படின்னா தானே உங்களுக்கு புரியும் எதனால் பூட்டப்படும். நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம், நமக்கு வேண்டிய நன்மைகள், நமக்கு வேண்டிய சுகம், நமக்கு வேண்டிய முன்னேற்றம், நமக்கு வேண்டியதான மேன்மை காரியங்கள் பூட்டப்பட்டு கிடக்கு. எதனால பூட்டப்படுது? ஆமா, எதனால பூட்டப்படுது அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். நான் இன்னைக்கு நிறைய சொல்லணும், ஏகப்பட்டது எழுதி வச்சிருக்கேன், நான் எல்லாரும் சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு உங்களுடைய அறிவுக்காக எதனால் பூட்டப்படுது என்பது என்ற அறிவுக்காக சில வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்ட நான் விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை நடத்துவாரா? கர்த்தர் சோதரம். ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். கர்த்தர் சோதரம். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரை. என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரை. இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். அண்டர்லைன் ஓய்னால விறகு பிறக்கக்கூடாது. அது வந்து தேவனுடைய சட்டம், திட்டம். ஆனா பிறக்கிறவனுக்கு தண்டனை என்னன்னு தெரியாது. 613 சட்டம் இருக்கு. எத்தனை பேர் சட்டம் மனசுல வச்சுக்கோ? 613 சட்டம் இருக்கு. அப்புறம் 10 கற்பனை இருக்கு. ஆனா ஓய்வு நாள விறகு பிறக்கிறவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கல. இப்ப கவனிங்க, வாசிமா. தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடினால் அண்டர்லைன் இங்க சிறையில் அடைச்சாச்சு. யார? விறகு பிறக்கலாம். ஓய்வு நாள் விறகு 10 நாள் பிறக்கலாம், தப்பு இல்லை. ஓய்வு நாள்ல விறகு பிறக்கூடாது. இப்போ ஓய்வு நாள் எதுன்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்க கேட்டுக்காக திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். நீங்க திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கைய மோசம் வைக்கிறாங்க. இப்போ ஓய்வு நாள் கிடையாது. என்ன நாள் கிடையாது? கிடையாது. என்ன நாள் நமக்கு முக்கியமான நாள்? உயிர்த்தெழுந்த நாள். ஞாயிற்றுக்கிழமையில தயவு கூர்ந்து சொல்றேன், நீ வயலுக்கு போய் தண்ணி அடைச்சிடாங்க. அடைப்பது என்னன்னா, நீனே ஆசீர்வாதத்தை மிதிக்கன்னு அர்த்தம். நான் சொல்லல, என்ன மாமா சொல்லுறா போகக்கூடாதா அப்படின்னு நீ நினைக்க கூடாது. நான் வந்து மாமா சொல்லலத்தான், நான் சொல்லுவது வசனம் சொல்றேன். வணங்குதா? ஞாயிற்றுக்கிழமை தண்ணி அடைக்க போகக்கூடாது. திங்கிழமை போ, சனிக்கிழமை சாயங்காலம் 4 மணி போய் அடைச்சிட்டு வா. ஞாயிற்றுக்கிழமை நல்ல கவனியா, திரும்ப சொல்றேன், தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவரை அன்றி வேற ஒரு பக்கம் திரும்ப கூடாது. ஞாயிற்றுக்கிழமை துணி எடுக்க போலாமா? போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை நமஸ் கோயிலுக்கு குளிக்க போலாமா? குளிக்க முடியாது, போகக்கூடாது, போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராணை போகணும், முடிஞ்ச உடனே தாயம் நன்மை சாப்பிடணும், அமைதியில் வசனத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஜெப கூட்டே தான் போகலாம், தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்துல ஞாயிற்றுக்கிழமைய வீரா கழிக்கவே கூடாது. சரி, புரிஞ்சுயா? நான் ஒரு நாள் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு அன்வர்ஸ் கேட்டேன், அன்வரே
எனக்கு சில நன்மைகளை தேவன் அதிகமா தந்திருக்காரு. நான் எதிர்பார்ப்பது சிந்தனை காட்டிலும் பெருசா தந்திருக்காரு. இன்னும் தரும்படி நான் செய்திருக்கேன். அப்போ நான் காத்திருக்கல. அதிக நன்மை தரும்படி பெரிய காட்சி நினைச்சு நான் காத்து இருக்கல. ஆனா இப்பவும் காத்திருக்கேன். ஆண்டவர் ஒரு பெரிய வாசலை எடுக்கணும், திறக்கணும்னு காத்திருக்கேன். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் என்னை சொப்பனத்துல காமிச்சார். என்னன்னா, நான் வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை 3 சர்வீஸ் நடத்துவேன். என்ன சர்வீஸ்? 3 சர்வீஸ். 8 to 10, 11, 10, 10:30 12 வரை, அதுக்கப்புறம் 5 to 8 வரை முடிச்சுட்டு தான் திருப்பதி வரும். அப்படி 5 வருஷம். அப்ப என் நெஞ்ச ஆண்டவர் காமிச்சார், ரத்தையா இருக்கு. இதெல்லாம் நீ ஒரு காலத்துல அறியாம தேவனுக்காக என்மேல் கொண்ட காரியத்தினால நீ செய்தாய். ஆனா ஒன்ன போல உள்ளவன் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு பிரசங்கம் பண்ண தெரியாம இருந்துட்டு தின்னுட்டு தூங்கினான். தலைக்கு 2 தலையான, காலுக்கு 2 தலையான, ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்து போட்டு தூங்கினான். நீ தூங்கல, ஆண்டவன் உணர்த்தினான். அதனால நீ கேட்காத உனக்கு தந்தை அப்படின்னாரு. அப்படின்னா எனக்கு புரிஞ்சு. இப்ப நான் சொல்லுவது என்னன்னா, தேவன் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாள்ல விறகு பொறுக்கிறவனுக்கு தண்டனை என்ன நினைச்சாது தெரியா, தீர்க்கமா சொல்லப்படல. அவனுக்கு என்ன செய்யாங்க? சிறைச்சாலை காலை அடைச்சாச்சு, காவல்ல அடைச்சாச்சு. இப்ப எப்படி அடைக்கு? அவன் செய்த பாவம் அவனை செஞ்சு அடைக்கு முதல் அடக்கும். புரிஞ்சா புரியலையா? இப்ப நான் திரும்ப ஒருவேளை அவன் இருதயத்துல இரத்த குழாய்கள் அடைக்கப்பட்டிருக்குமானா பயப்படாங்க, கவனமா இருங்க. நான் சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு யார் இருக்கக்கூடாது நம்புறேன். ஒருவேளை அறியாம தெரியாம உங்களுக்கு இருந்துன்னா இன்னைக்கு யாரால திறக்க வல்லவர். நான் சொல்லுகிறேன், ஃபைபாஸ் சர்ஜரை காட்டிலும் இன்னொன்னு இருக்கு. என்ன இருக்குன்னா, ஆன்டியோகிராம் ஒண்ணு பண்றாங்க. அதை காட்டிலும் கர்த்தருடைய வசனம் பெருசு. நான் சொல்றேன், எந்த பகுதியில அடப்பு இருக்கோ அதை திறக்க வல்லவர். அல்லேலூயா. அவ முதல் அடைப்பு என்ன அடைப்பு? தப்பு அப்படி சொல்ல, டேனியல் செய்த பாவத்தினால எனக்கு அடைப்பு. இப்ப நீ சொல்லணும், கிரேஸ் ஆகிய நான் செய்த பாவத்தினால எனக்கு அடைப்பு அப்படி சொல்லணும். மொத்தமா சொல்றது தப்பு. பாவம் அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னா இங்க ஒருவர் அடைச்சு வச்சிருக்கு. யோசனை கவனி, சில ஆசீர்வாதத்தை நீ செய்த பாவம் அடைச்சு வைக்கும். நான் இன்னும் 2 இதுல சொல்லிட்டு போனா நிறைய சொல்லுவோம். அவன் செய்த பாவம் என்னங்கிற வேகமா சுட்டி காமிச்சிருந்தேன், நல்லா கவனிச்சுக்காங்க. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரை வேகமாசிங்க. லேவியராகமம் 24, 10 முதல் 12 வரை. அதான் இப்ப என்னன்னா, அம்மா இஸ்ரவேல், அப்பா எகிப்தியன். இவன் யார் கூட சண்டை போடுறான்னா, எகிப்தியன் இஸ்ரவேலுக்கு தான் சண்டை போடுறான். இவன் சண்டை போட்டா தண்டனை என்ன கொடுக்கணும்னு சட்டம் இல்லை. ஆனா இவரை முடிச்சு காவல சட்டம் இருக்கு. நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். வாசிங்க 13, 12 வாசிங்க. உத்தரவு வரும் மட்டும் வச்சாங்க, காவல் வச்சாங்க. இப்ப எழுதுங்க, இவன் ஏன் காவல் வச்சாங்க?
அது வாய் திறந்து சொன்னா மட்டும் போதும். நீங்க என்ன சூழ்நிலை சண்டை போடுதீங்களோ அப்ப என்ன வைக்க முடியுங்கள்? காவல் வைக்க. அப்ப நீங்க செய்த பாவம் தான் அடைச்சு வச்சிருக்கு. அதை மட்டும் புரிஞ்சா மட்டும் போதும். அடுத்தது கவனிங்க. சப்பா கிருபையா இருக்கு. சொல்ல அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன் கவனி. அப்புறம் கவனி. என்ன ஆகுமோ 10ஆம் அதிகாரம் 12ஆம் வாசி. என்னாகமம் 10:12. என்னாகமம் 10. சரி, அப்போ அது இல்லை. இங்க பாருங்க, வேற வசனம் மாறி போச்சு. சொல்றேன். மீரியாம் மோசேக்கு ரொம்ப பாவம் செய்தார். மீரியாம் மோசேக்கு ரொம்ப பாவம் செய்தார். ஆரோன் செய்தான். சண்டை போட்டாங்க. ஊழியக்காரனை சண்டை போட்டாங்க. சண்டை போட்ட உடனே கவனிங்க, ஆண்டவர் ஆசிரியர் கூட கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே சொன்னாரு 14. சரி, 14 வருஷம் சொல்லுங்க. நான் எனக்கு சமயம் நான் முடிக்கணும். கொஞ்சம் இப்போ சண்டை போட்டு சண்டை போட்டாங்க. சண்டை போட்ட உடனே தேவ தண்டனை உண்டாச்சு. உண்டான போது வாசி எத்தனை 12. நான் என்ன சொன்னேன்? 10-12 சொல்லணும். 12-10. ஆஹா சிக்கல்ல. வாசி வாசியா. அந்த அம்மாவுக்கு தண்டனை குஷ்டம் மேல்காலில் வெள்ளை ஆயிட்டு வெண் குஷ்டம் மாறிட்டு 7 நாள் இந்த ஒரு அம்மாவால 30 லட்சம் ஜனங்கள் முன்னேற முடியல. நல்லா கவனிச்சுக்காங்க. பர்ஜா கவனி, திரும்ப திரும்ப சொல்றேன். பர்ஜா கவனிக்க வேண்டிய இடம் இது. கிரேஸ் கவனிக்க வேண்டிய இடம். ஏன்னா உங்க மேல நிறைய சாபங்களை போடுறாங்க பலர். நீங்க அசால்ட்டா இருக்கவே கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கணும். இது எப்படியும் போட்டும், இதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படி இருக்கவே கூடாது. நம்ம தெளிவடையணும். இங்கே கர்த்தருடைய உக்கிர கோபம் உருவாகி மீரியாம் தான் இருக்கிற குடும்பத்துல பெஸ்ட் ஆளு. ஆரோனை காட்டிலும் கர்த்தருடைய காரியத்துல உற்சாகமும் விருப்பமும் எதிர்பார்ப்பும் உள்ள ஆள் யாருதான்? மீரியாம் தான். மோசையை காப்பாற்றவே யாருதான்? மீரியாம் தான். இன்னைக்கு பெரிய மோசையா நின்று இருக்காரு, ஹல்லேலூயா அப்படிங்கிறாரு. அதுக்கு காரணம் யாருதான்? ஆனா இப்ப அப்பாயின்மெண்ட் யாருன்னா கர்த்தராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதான் யோசிக்கணும். யோசிக்கல. நம்ம தம்பி தானே, நம்ம எடுத்து வளர்த்த பிள்ளை தானே, இவன் நம்ம தொட்டில ஆட்டின ஆளு தானே அப்படின்னு அவ வாய்க்கு வந்தபடி பிடிச்சிட்டா. கர்த்தர் கூப்பிட்டாரு, காரியம் செய்தாரு, உண்டாயிட்டு தண்டனை உண்டாயிட்டு. எத்தனை நாள்? 7 நாள். இப்போ முழு சபையும் முன்னேறி போகணும். முன்னேறி தடுத்தது யாரு? மீரியாம் செய்த பாவம். நல்ல கவனிச்சுக்காங்க. நீங்க செய்த சில பாவம் உங்களுடைய முன்னேறி போவதற்கு, முன்னோக்கி போவதற்கு, அல்ல அடுத்த கட்ட உயர்வுக்கு போவதற்கு தடையா மாறும். அப்ப நாம் தான் அதுல என்ன செய்யணும்? கவனமாக இருந்து கண்டுபிடிக்கணும். கதை சோத்திரம். அப்போ இந்த அம்மா செய்த பாவத்தினால முழு சபையுமே தண்டனைக்கு உண்டதாய் மாறிட்டு. கதை சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான் இத முதல் பகுதி அவன் செய்த பாவத்தினால அடைக்கும். சரி, 2வது நல்ல கவனிக்கும். இந்த 2வது சொல்ல வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேகம் வாசிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம்
2:10. அதான் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாத. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக. இப்ப யார் போடுறா காவல்ல? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சரி, இப்ப இது இவங்க மோசமான ஆளா? இல்லை, மோசமான ஆட்கள் இல்லை. வைராக்கியமா உள்ளவங்க, நல்ல பாடுபடுறவங்க, பரிசுத்தவான்கள். ஆனா யார் காவல் வைக்கா? சாஸ். அப்ப 2வது யார் காவல் வைப்பான்னா சாசு காவல் வைப்பான். நல்ல கவனிச்சாங்க. ஜான் கவனி, ஜோசா கவனி, பரிஜன் கவனி. அப்ப துப்ப போராடிறாங்க, சோம் பண்ணாம வாய விட்டுறாங்க, வசனத்தை வாசிக்காம வாய விட்டுறாங்க. நிறைய ஆட்கள் சர்ச்சில் வந்துட்டு ஜோம் பண்ண மாட்டாங்க, வசனம் வாசிக்க மாட்டாங்க, பரிசுத்தமா ஜீவிக்க மாட்டாங்க. சாட்சியா அப்பா இருக்கிறதை அடிச்சு முளைக்க ஓச்சிருவாங்க. இப்படியே எழுட்டு போற பார்த்துக்கா அப்படின்னு. நான் திருக்குமுடி கன்வென்ஷன்ல ஒரு சம்பவம் நடக்கும். அப்போ நான் இங்க இல்லை, நான் தூத்துக்குள்ள இருக்கேன், ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். இங்க யாரோ திருக்குமுடி கன்வென்ஷன்ல ஒரு ஊழியக்காரன் ரொம்ப ரொம்ப சாட்சிய உச்ச ஊனிருக்கான். உச்ச ஊனும் போது அவன் பையன் 20 ஆணியை விழுங்கிட்டான். ஒரு பிள்ளைய தொட்டில தூக்கி போட்டு கொண்டுட்டான், கைப்பிள்ளைய. நடந்தது. நீங்க என்னமோ எங்கேயோ கண்ணை கட்டி காட்டுல வரணும்னு சொல்லி நான் பேர் சொல்ல விரும்பல, அதனால நான் சொல்ல, எனக்கு அது தேவையில்லாத ஒன்று. ஆனா எச்சரிக்கை சொல்றேன், ஜெபம் பண்ணாம, வசனம் வாசிக்காம, பரிசுத்தமா ஜீவிக்காம எழும்பி நான் பெரிய ஆளு அப்படின்னு நின்று ஆடுனா பேய் விடுமா? விடவே விடாது. அடுத்த நிமிஷம் காவல். பரிசுத்தவானே பரிசுத்தவாட்டியே காவல் எடுத்தது வைக்கி 10 நாள். எத்தனை நாள்? சரி, அப்ப என்னன்னா சாசும் நம்மள என்ன செய்வான்? காவல்ல வைப்போம். சரி, அது அப்படியே அப்படியே நோட்டுது. சரி, எனக்கு சமயம் போனாலும் அது ரொம்ப பெருசுப்படுத்த விரும்பல. கர்த்தர் சோத்திரம். அதனால நீங்க காரியங்களை செய்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சோத்திரம். 3வது, மனுஷன் நம்ம காவல்ல வைப்பான், அடைச்சு போடுவோம். மனுஷன் காவல் வைப்பான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 1-10 வரை நீ வாசிக்காட்டா, நீ அறிவு சொல்றேன். என்ன செய்யறான்னா 30 நாள் அளவும் தானியேல் எழுதக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, காவல் வச்சா. கவனிங்க, பதவி முக்கியமா ஜெபம் முக்கியமா அப்படின்னு பார்த்தா ஜெபம் தான் முக்கியம். 2வது, அரசியல் சட்டம் பெருசா ஜெபம் பெருசா அப்படின்னு பார்த்தா எது பெருசு? ஜெபம் தான் பெருசு. தான் உயிரை காட்டியும் ஜெபம் தான் பெருசுன்னு கண்டவன் ஜெபம் பண்ணிட்டான். மனுஷன் காவல வச்சிருக்கான் தெரியும், ஆனா என்ன செய்வான்? ஜெபம் பண்ணான். அவன் மனுஷன் நிலவ நம்மள காவல் வைப்பான். சில குடும்பம் சொல்லுவாங்க, என்ன ஒருத்தர் சொன்னான், உண்மையுடைய ஊழியத்தை அழிக்காம சொல்லுங்க விடமாட்டேன்னு. அதனால தெரியாத விஷயம் யாருன்னு சொன்ன பாரு, நாட்டில் வருவேன், உண்மை ஊழியத்தையா அழிப்பேன்னு சொன்னான். கரையேட்டுக்கு வந்துட்டான், எனக்கு தெரியும். ஆனாலும் நான் ஒரு கால் ஜெபம் பண்ண, ஆண்டவரை அழிஞ்சு போயிடக்கூடாதப்பா, கிருபையா இருக்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் இறக்கம் பாராட்டி இதுவரையிலும் கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் ஏன் சொல்றேன்னா, சில வேளை மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? அடைப்பு வைப்பான். அதனால நாம் அதை அறிந்து நாம் ஜீவிக்கணும். கர்த்தர் சோதரன். கடைசியாக நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு நினைக்கிறேன். கர்த்தர் சோதரன் கவனிக்க, நம்மை நாமே நான் சில வேளை அடப்போம். நம்மை சொல்லுங்க சொல்லுங்க, இந்த கூட்டத்துக்கு போகக்கூடாது, இந்த ஆராணைக்கு போகக்கூடாது, இந்த வீட்டுக்கு போகக்கூடாது. யாரு வைக்கிறது? யாரு? ஆண்டவரா? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நம்மதான் நம்மதான் நம்மதான். சிலர் கரெக்டா 5 மணி தான் அங்க வருவாங்க பார்க்க, இன்க்ளூடிங் ஜான் ஆபிரகாம் சேர்த்தா.
இந்த படி ஏறி வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம், உடம்பு அவ்வளோ தண்டிச்சுட்டு, அதனால எழுதி ஏறி வர பராபாடு பண்ணதான் படிகள். கதை சோத்துறான். என்ன அர்த்தம்? நம்மை நாமே அடைப்பு வைக்கும். நம்மை நாமே. உங்களில் சிலருக்கு ரொம்ப கரெக்டா 5 மணியா கரெக்டா வரையும், கரெக்டா வரையும். அவன் என்னன்னு என்ன அங்க இங்க தங்க எடுக்கீங்களா, வெள்ளி எடுக்கீங்களா, அல்ல புதையல் எடுக்கீங்களான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கத்திர சோத்திரம். ஆமா, என்னைக்கும் ஒரு நாள் வந்துட்டா பரவாயில்ல, எப்பொழுதும் அப்படிதான் வரைய. நிறைய பேர் பார்த்து தான் இருக்கேன். நான் நீங்க எப்படி வந்தாலும் நான் யோசிக்க போறதே இல்லை, நான் காரியம் செய்வேன். அப்போ நம்மை நாமே அடைக்கும். அதுக்கு ஒரு வசனத்தை சொல்ல விரும்புறேன். ஆபகுக் 2:1. ஆபகுக் 2:1 சீக்கிரம் வாசிங்க. ஆபகுக் 2:1. இப்ப யாரு? நான் என் காவலில் தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து கவனிங்க, இது நல்ல வார்த்தை. கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. பாஸ்டர், அருமையான மாத்தராணி பாஸ்டர் வந்து ரொம்ப மாதமாச்சு, எந்த ஊழியக்கூடத்துக்கும் வரமாட்டார். அவர் தன்னை தானே அடைச்சி வச்சிருக்காரு. அது ஏன்னு எனக்கும் புரியலை. ஆனா இப்ப நான் என்ன அடைச்சிக்கிட்டேன், நானும் எந்த ஊழியக்கூடத்துக்கும் போறதில்லை, நிப்பாட்டிட்டேன். இந்த ஆபுக்கு தன்னை தான் அடைச்சி வச்ச இடம் பெஸ்ட் இடம். நம்ம செலவில் தவற அடைச்சி வச்சிருக்கோம், அது வேற விஷயம். அதுக்கு நம்ம செய்யக்கூடாது. இப்போ என்ன எண்ணத்துக்கு வைக்கிறான்னா, ஜபத்துக்காக அடைக்கிறான், தேவ சமூகத்தில் காத்திருப்புக்காக அடைக்கிறான், கத்தர் இடைப்பட்டு பேச வேண்டும் என்பதற்காக அடைக்கிறான், கத்தருடைய வெளிப்பாடு வருவதற்காக தன்னை அடைக்கிறான், கத்தர் மருவத்தில் என்ன சொல்லுவா என்பதை காண்பதற்காக அடைக்கிறான். இது பெஸ்ட். ஆபோக்கு தன்னை அடைத்துக் கொண்டது பெஸ்ட். இந்த மாதிரி நீங்க உங்களை சில சூழ்நிலையில உங்களை அடைத்து வைக்க நீங்கள் பிரயாசப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்காண்டா, ரோது என்கிற வீட்டுல ஜபத்துக்காக வீட்டை அடைச்சு வச்சிருந்தாங்க. ஜபத்துக்காக பேதுரு ஜெபனுக்காக அடைச்சு வச்சிருந்தாங்க. சரி, 1 அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களா? அப்போஸ்தலர் 13:1-2. அந்தியோகா சபையில் உள்ள பர்னபாவும் சிமியோனும் சவுலும் இருந்தார்கள். அடுத்த வாசிய கவனிங்கள், ஆராதனை செய்வதற்கு தன்னை அடைச்சு வச்சிருக்காங்க. 1 உபவாசம் பண்ணுக்கு அதை அடைத்து கொடுத்துருக்காங்க. 2 அப்போது கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே கவனிங்கள், தன்னை தான் அடைத்து வச்சிருந்தாங்க. எதுக்காக? ஆராதனைக்காக, உபவாசத்திற்காக, கர்த்தர் எழுந்தருளி பேசுவதற்காக. கர்த்தர் பேசினாரா? பேசினார். அப்ப நன்மையான காரியங்களுக்கு தன்னை அடைத்துக் கொள்வது கரெக்ட். ஒரு டீச்சர் சொன்னாங்க, நான் செத்தாலும் விட்டு போக மாட்டேன் அப்படின்னாங்க. எப்படி சொன்னாங்க? விவசாயம் பார்த்து சொன்னார், டீச்சர் செத்தவர் கூட போக முடியாது டீச்சர், சாவுக்கு மேல போயிருங்க அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பா இருந்து கர்த்தர் சோத்திரம். பிறகு அவங்க உயிரோட இருப்பாடு எந்த வார்த்தை சொன்னாங்களோ அதெல்லாம் அழிச்சிட்டு வந்தாங்க, அது வேற விஷயம். சிலர் இப்படி அடைப்பாங்க, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நன்மையான காரியங்களுக்கு அடைக்கணும். சரி, இப்ப நான் கடைசியா சொல்ல போறேன். இதுல இந்த அடைப்புல ஏன் அடைப்பு வரும் சொல்லு கடை சொல்ல போறேன். என்னன்னா, கர்த்தரே சில வேளையில நம்ம அடைச்சு வைப்பார்.
இந்த இடம் தான் ரொம்ப கஷ்டம், இந்த இடம் தான் ரொம்ப கடினம். எப்பேற்பட்டவனுக்கு திக்குமுக்கு வரும். இதுலதான் மனுஷன் வழி தவறுவான், கத்தரே விடுவான், பாதையை மாற்றுவான், வேற ஏதாவது வழி உண்டா திறக்கிறதுக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்ப காணுங்க, இவங்க சிம்பிளா கேட்டாரு. எலியாவை கேரி தாட்டண்டையில நடமாடும் சொன்னாரா, ஒழிச்சுட்டு சொன்னாரா? அவ்வளவு பெரிய மனுஷனை ஏன் ஒழிக்க வச்சாரு? அவ்வளவு பெரிய மனுஷன் ஒழிச்சு வச்சிருக்காரு. அப்போ கத்தரே அவனை எடுத்துக்காரு, அடைச்சு வச்சார். அதுக்கப்புறம் தேவன் அவனை சாரிபாத் ஊர்ல 3 வருஷம் அடைச்சு வச்சார். ஒரு வீட்டுக்களை வேற எங்கேயுமே போக முடியாது. வெளியே டீ கடைக்கு போகலாமா, இல்ல வைத்திய கடைக்கு போகலாமா, இல்ல தெற்க ராஜா கடைக்கு போகலாமா, இல்ல வள்ளியூர்ல என்ன 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 டீ கடை? நிலா, எங்க அண்ணாது கூட நல்ல விளக்கம் தெரிஞ்சிருக்கு. நிலா 2-3 பேருக்கு இருந்து சாயங்காலம் டீ குடிக்க அங்க போறான். ஒரு பக்கம் போக முடியாது. ஆண்டு அடைச்சு வச்சாச்சுன்னா அடிக்க கத்தர் அடைச்சாருன்னா கழிச்சாங்க. அந்த ஆளை தேசத்துல பெரிய ஆளை மாற்ற போறான்னு அர்த்தம். தேவன் ஒரு ஆளை அடைச்சிட்டாருன்னா அதே நபரை தேசத்துல பெரிய ஆளாய் மாற்ற போறாரு. அதுதான் அடையாளம். அதனால நீங்க பயப்படாது. கத்தர் அடைச்சு வச்சிருப்பாருன்னா பயப்படவே கூடாது. அப்போ சொன்னா பவுல ஆங்காங்கே கத்தர் தான் சிறைச்சாலை அடைச்சார். அடைச்சது வேற ஆட்கள், ரோம போச்சவர்கள், ரோம சிறைச்சாலை இதெல்லாம் அடைச்சாங்க. ஆனா அடைக்க வச்சது யாருதான்? கத்தர் தான். ஆனா அவனை கொண்டுதான் 14 நிருபங்களை புதிய ஏற்பாட்டுல எழுதியிருக்கார் ஆண்டவர். அவனை கொண்டுதான் கத்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கார். சரி, எதனால் அடைத்தார் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் திறக்கிற ஆண்டவர் என்பதை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். திறக்கணுமானா நான் நம்பணும். யார? கத்தரை. திறக்கணுமானா கத்தரை விசுவாசிக்கணும். திறக்கணுமானா நாம் எதிர்பார்க்கணும். திறக்கணுமானா நாம் அறிக்கை செய்யணும். திறக்கணுமானா நாம் தேவ சபத்துல ஜெபிக்க வேண்டும். சரி, இப்போ நான் வேகமா கரெக்டா முடிச்சிடும், பயப்படாங்க. வேகமா ஒரு 3 காரியம் சொல்லிட்டாரு. 4 சொல்லலாம், 5 சொல்லலாம், 8 சொல்லலாம். உங்களுக்கு கத்த திறக்கணுமானா நீங்க செய்ய வேண்டிய 1, தேவ சபையில ஐக்கியமா இருக்கணும். மனசுல சின்ன பிசுறு இருக்கக்கூடாது. இப்ப இந்த ஆராணைக்கு வந்திருக்கிய மனசுல ஒரு பிசுரோடு வந்திருந்தா நீ ஐக்கியமானவர்கள் அல்ல. தேவ சபையில் நீங்க எப்படி இருக்கணும்? சுத்தமா சொல்லுங்க, ஐக்கியமா இருக்கணும். சரி, கவனிங்க. அன்னாள் உங்களுக்காக ஜோம் பண்றா, நான் ஜோம் பண்றேன். ஒருவேளை அன்னாள் சில வேளையில சிலர் ஆட்களை விடுவான். அவர்கிட்ட நான் பார்த்துட்டு உடனே நான் அவங்களுக்கு ஜோம் பண்ணி முடிச்சிருவேன். இதுல யார் பேருங்க விடப்படுதோ அன்னாள் ஜோம் பண்ணி முடிக்க நான் ஜோம் பண்ணி முடிச்சிருவேன். நான் ரொம்ப கவனமா இருப்பேன் அதுல. ஏன்னா தெய்வ சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் பரலோகத்துக்கு போகும். அதன்படிதான் செய்யும். நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன். நான் ஓடக்கரை இருந்த காலத்துல 5 வருஷம் தூத்துக்குடிக்கா ஜோம் பண்ணிருக்கேன். தூத்துக்குடிக்கா சொல்லுங்க ஜோம் பண்ணிருக்கேன். அப்போ ஸ்டெர்லைட் பிரச்சனை, அடி மிதி, கொலை பிரச்சனைகள், பயங்கர நெருக்கடிகள். 5 ஆண்டு ஓடக்கல் இருக்கும் போது அழுது உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறேன். ஜெபம் பண்ணின என்னதான் கத்த தூத்துக்குடிக்கு கொண்டு போனார். நான் இறங்கி கத்தருடைய ஊழியத்துக்கு போனனாலதான் மார்த்தா இன்கூடி திருக்குடி. இல்லைன்னா இவ யாரு? புரியுதா புரியலையா? விளங்குதா? ஆளலாம் இன்கூடி அண்ணாள். கத்தர் சமூகத்துல நான் 5 ஆண்டு ஜோமன கத்தர் பார்த்தார் என்னை கொண்டு. நான் சும்மா போல, ஸ்தாபனத்தின் மூலம் என்னை ஆண்டு அனுப்புனார். அதுலயும் 3 பேர்
நீர் தான் வரணும், நீர் தான் வரணும், நீர் தான் வரணும்னு இவங்க அத்தா செல்வராஜ் காலம் சென்று போனவ தவம் இருந்தார். யாருடைய வேலை? கத்துடைய வேலை. கத்துடைய வேலை. போனேன், வேலையை முடிச்சேன், திரும்ப அதே திருக்கரங்குடிக்கு வந்துட்டேன். அவ்வளவுதான். கத்தருக்கு சோத்திரம். ஆமா, 8 வருஷம் அந்த ஊழியத்துல இருந்த காரியத்தை வச்ச இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? ஒண்ணு கத்த, ரெண்டாவது சின்ன டேனியல். டேனியல் அழுத நாட்கள், உபவாசித்த நாட்கள், ஜெபித்த நாட்களை பரலோக நினைச்சல கத்தர் சோத்திரம். காரணம் என்னன்னா ஜெபித்திருக்கிறோம். அதனாலதான் கத்தர் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார், உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், மேன்மை நடத்தி கத்தரிச்சினாரு, கொண்டு வந்தார். இன்னைக்கு எஸ்தர் நல்லா இருக்க காரணம் என்னன்னா அதுலயும் ஒரு காரணம் இருக்கு. ஆண்டவர் கொடுத்தா வச்சா, அதனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை உயர்த்திருக்கிறார். நான் சொல்ல காரணம் என்னன்னா தேவன் ஒரு காரியத்தை திறக்கணுமானா முதலாவது சபையில எப்படி இருக்கணும்? ஐக்கியமா இருக்கணும். அந்த ஐக்கியமா இருக்கிற ஒரு அடையாளம், ஐக்கியமா இருக்கிற ஒரு அடையாளம் என்னன்னா பேதருக்காக அந்த சபையால் ஜெபித்தாங்க. அப்ப ஐக்கியமா இருக்கிறவர்களுக்கு சபையை அனுப்பிவாங்க, சொல்லுங்க, ஜோம் பண்ணுவாங்க. நீங்க ஒருவருக்கு ஒருவர் ஜோம் பண்ணாம இருந்தா இன்று முதல் நீங்க ஜோம் பண்ணுக்கு முன்னேறணும். முன்னேறினாதான் கர்த்தர் உங்களை செய்வாரு, ஆசீர்வதிப்பார். சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்த தாம் பிள்ளை தானாய் வளரும். ஊரார் பிள்ளை யாரு? பாஸ்டருக்கு சொல்ல, பாஸ்டருக்கு ஊரார் பிள்ளை சாந்தினி. இந்த அம்மாவை ஊட்டி வளர்த்தா அவர் பார்த்து 2 பிள்ளையும் தானா வளரும். இவன் நம்ம என்ன செய்தோம்? பால்மாவா ஆலிசா பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கும். அந்த பிள்ளைகள் பாவமா இருக்கு, மாட்டுக்கு சிரிக்க பாரு, வளர மாட்டுக்கு. அப்ப ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்த தாம்பளை தானா வளரும். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அடுத்த ஆளுக்கா நம்ம என்னைக்கு ஜோம் பண்ண தொடங்குறோமோ அன்னைக்கு நம்மை கத்த ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு ஏதுவாய்ப்பார். ஹல்லேலூயா. சரி, முதல் ஆசீர்வாத தர காரணம் என்னன்னா நாம் தேவ சபையில ஐக்கியமா இருக்கும். 2 நிறைய சொல்லிட்டு போலாம். 2 அதே அப்போஸ்தலர் 2:6 வாசிங்க. அப்போஸ்தலர் 2 இல்ல 12:6 வேகமா ஒரு 2 குறிப்பு தான் உண்டு, வேகமா கேளுங்க. 12:6 நாளை காலையில பேதுரு தாய் அறுக்கப்படுது. தூக்கம் வருமா? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. தூக்கம் வருமா? வரவே வராது. ஆனா இவன் தூங்குறாங்க. எப்படி யோசித்து பாருங்க. எப்படி? நான் கேட்கிறேன், இவன் எங்க ட்ரெயின் எடுத்தான்னு சொல்றேன். கடல் கொந்தளிக்கு, சமுத்திரம் இறையுது, காற்று இறையுது, படகுல ஒரு ஆள் இருக்கிறாரு, தூங்குனாரு. யாரு? அத கண்ணால பார்த்துருக்கான். நம்ம தலைவர் இத்தனை பிரச்சனை எடுவதையும் தூங்குறவர். அப்ப என்ன அர்த்தம்னா பிரச்சனை ஒரு மனுஷனை சேதப்படுத்தக்கூடாது, அதான் முக்கியம். அல்லேலூயா. கடல் கொந்தளிக்கலாம், காற்று அடிக்கலாம், அமிழ்ந்து போகலாம், ஆனா அந்த பிரச்சனை அவரை சேதப்படுத்தக்கூடாது. இப்போ நாளைக்கு தலை அறுக்க போகுது, உண்மை, கொல்ல போறான், எல்லாம் உண்மை. அத ஒண்ணும் பேதுருவ சேதப்படுத்தல. அதான் சொல்ல, அது ஒன்றும் இப்ப நமக்கு அப்படி இல்லை. ஒரு ஆள் சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான். நாளில கை கொடுத்து எங்க மூல கிடைக்கும், அப்படி ஒதுக்கி உட்காந்து ஐயோ எல்லாம் போக்கு, அவ்வளவுதான். அவன் உடனே பிரச்சனை செய்யுது, சேதப்படுத்திடுது. அதனால கத்த நமக்கு வாசலை திறக்க மாட்டேங்க. பிரச்சனை நம்ம சேதப்படுத்தக்கூடாது. எங்க வீட்டுல ஒரு நாய் கிடக்கு, அதுக்கு டாபர்மேன் இருக்குல்ல மோசமானது, வெடியும் கொட்டி கண்டா அதை போல எருவுனி வேற எதுவுமே கிடையாது, சாப்பிடாது. அப்ப என்ன பிரயோஜனம்? டாபர்மேனுக்கு நன்மையே இல்லை.
அது அப்படி வளர்ந்துருக்கு. அப்ப நம்ம என்னன்னா இயேசுனுடைய புள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமான கர்த்தர் நேற்று இரவு என்னோடு கூட பேசினார். அங்க பயங்கர பிரச்சனை, ஒன்று கூட பவுல சேதப்படுத்தல, கஷ்டப்படுத்தல. இப்ப உங்களுக்கு உங்க பிள்ளைகள் செய்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், பல விசுவாசி செய்கிற பயங்கரமான சூழ்நிலைகள் உங்க இருதயத்தை சேதப்படுத்தக்கூடாது, ஆள் கொள்ளவே கூடாது. அப்படி இருந்தா கதர் வாசலை திறக்க வல்லவர். அப்படி அர்த்தம் என்ன? பயப்படாது சொல்லித்தாரு. சிந்தனை என்றால் என்ன, தியானம் என்றால் இது பெரிய சப்ஜெக்ட். ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்டு, சிந்தனை என்றால் என்னையே சுத்தி வருவது சிந்தனை, எனக்குள் இருப்பதை பார்ப்பது சிந்தனை, என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை பார்ப்பது சிந்தனை, சுற்றி இருக்கிற பிரச்சனை பார்ப்பது சிந்தனை. இது சிந்தனை. இது நம்மளை கொன்னுரும், நம்மளை அணைச்சிரும். ஆனா இதுக்கு பதிலாக ஆண்டு சொல்றார், அவன் அந்த தாள் சொல்லுகிறான், நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்போ தியானம் வேற, சிந்தனை வேற. சொல்லி புரிஞ்சுக்காங்க. தியானம் என்பது இந்த வாயு உலகத்தை தாண்டி, நட்சத்திர கூடத்தை தாண்டி, இந்த சந்திர மண்டலத்தை தாண்டி, சூரியனையும் நட்சத்திரத்தையும் தாண்டி மேலே ஒரு பரலோகம் இருக்கு, அங்க ஒரு கர்த்தர் இருக்கிறார், அந்த கர்த்தரை எனக்கு மேல வச்சிருக்கிறேன் என்று சொல்லுவதுதான் தியானம். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? புரிஞ்ச மாதிரி இருக்கு, சொல்ல முடிஞ்ச உடனே ஒண்ணு இல்லாம இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ சிந்தனை என்பது நம்மளை அழிச்சிடும், கவனிச்சாங்க. தியானம் என்பது இருக்கதை அழிச்சிட்டு ஜெயிச்சிடும். அல்லேலூயா. தாவீதுக்கு இருக்க பிரச்சனை உண்டா இல்லையா? அவனை போல பிரச்சனை உள்ள வசனத்தை யாருமே கிடையாது. மனைவிமார் ஒண்ணுக்கு ஆக மாட்டார், பிள்ளைகள் அறவே ஆகாது, கூட உள்ள படத்துல கத்தி தூக்கி அலைதா, எப்போ கத்தி வைக்கிறவங்க அலைதான், அவ்வளவு பிரச்சனை. குடும்பத்துல ஒண்ணுக்கு ஆக மாட்டாங்க. ஆனா நிம்மதியா படுத்தோம்னா அது சொல்லுதான், கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார், நான் கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வீட்டிற்கு அசைக்கப்படுவதில்லை. நான் கவனிங்க, என்ன பிரச்சனையும் போராட்டம் இருந்தாலும் பூரா ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தர் இருக்கா, கர்த்தர் முன் செல்லுவா, கர்த்தரை நடத்துவா, கர்த்தரை கை கொடுப்பா, இத கடன் பிரச்சனை கர்த்தர் வழியே திறப்பார், கடனை கொடுத்து தீர்த்துட்டு வெளியே வருவேன், என் பிள்ளை ஆசிரமமா இருப்பார்கள், என் பிள்ளை கர்த்தர் வழியே ஆண்டு நடத்துவா அப்படின்னு அவரே நம்பணும். அவரே நம்பணும். இன்னைக்கு கூட யார் சொன்னா சம்பளம் வேணுமா வேண்டாமா அப்படின்னா என்னை மிரட்டுதான், அவனுக்கு தெரியாமலே பேய் என்னை வேலை பார்க்க. நான் சொன்னேன், எனக்கு ஆண்டு இருந்தா போதும், அடுத்ததும் எழுவேன், ஆண்டு இருந்தா போதும். அப்புறம் நம்ம புரிஞ்சு கவனிச்சாங்க, புரிஞ்சு என்னன்னா, தேவனை முன்னிறுத்து நாம் ஜெயிக்க விரும்பணும். சரி, நான் முதல் பதில் சொல்லிட்டேன். நம்ம எதில் இருக்கணும்? ஐக்கியமா இருக்கணும். சபையில் ஐக்கியமா இருக்கணும். ரெண்டாவது, எது நம்ம நினைச்சக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு ஜெபம் பண்ண போறோம். கதை சொல்ற ஒரே ஒரு காய், அது என்னன்னா, அப்போஸ்தலர் 12:7-8-9 நின்றா. அங்க சொல்லப்பட அந்த வார்த்தை மிக முக்கியம். சீக்கிரமா எழுந்துரு அப்படின்னா தீவிரமா செயல்பட வைக்கிறார். யாரு கதை திறக்கும்னா தீவிரமா செயல்படுறது கதை திறக்கும். கத்தர் சோதரும். இப்ப கவனிங்க, சகையை பார்த்து சொன்னார், சீக்கிரமா இறங்கி வந்தானா, உடனே இறங்கிட்டான்.
உடனே இறங்கி யாரும் கஷ்டமான பட்டு யாருமா இறங்குனது உடனே இறங்கிட்டான், கூட்டியே போயிட்டான். அவன் வீட்டுக்கு ரசிப்பு வந்துச்சு. அவன் சீக்கிரமா செயல்பட்டா அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவனே நடத்துறா. சரி, இப்ப நான் இப்போ இன்னும் ஒரு சமம் சொல்றேன். லோத்தி நாட்கள் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வழியில காலத்தடிச்சியும் உங்களை நீங்க யோசிக்கணும். இப்போ 3 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ண போறோம். லோத்தி நாட்கள் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாருக்கு நடக்கும். இப்போ ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வரை வாசித்தீங்கன்னா கவனிங்க. நான் வாசிக்காண்டா எடுத்து வச்சுக்காங்க சொல்ல கவனிங்க. கவனிங்க, தேவ தூதன் அவள் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது துரிதப்படுத்துறான். என்ன செய்யறான்? இப்போ ஜெபத்துக்கு ஆண்ட துரிதப்படுத்துவார். நீங்க தாமதிச்சீங்கன்னா உங்களுக்கு கேட்டு என்ன செய்ய திறக்கப்படாது. 1. அப்புறம் கவனிங்க அடுத்த வார்த்தை. கவனிங்க, மலைக்கு ஓடிப்போ ஓட சொல்ற. அவன் என்ன சொன்னா? சொல்லுங்க, ஓட முடியாதுங்க. அதுதாங்க வசனம், ஓடிப்போ. அங்க சொல்லப்பட்டிருக்கு ஓட முடியாது, எதிர்ப்புறம். இப்ப கடைசி காலத்துல